மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நாம் தியானித்து வருகிற 18ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம். கடந்த சில தினங்களாகவே அந்த வார்த்தையை கொண்டே நாம் தியானித்து வருகிறோம். அதிலே இன்றும் அந்த வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே அவர் கன்மலையாக கோட்டையாக இரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் 2 நாட்களாய் அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 3வது தினமாக கர்த்தர் நம் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவர் நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார், நம்பிக்கை தருகிறவராய் இருக்கிறார், நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கட்டும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படி இதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படி நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமே ஆனால் அடுத்த அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ உன்னுடைய சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்காமல், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காமல், நீ சேர்த்து வைத்த சொத்தின் மேல் செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் மேல், உன்னுடைய பட்டம் படிப்பின் மேல் வேலை நம்பிக்கை வைக்காமல் அவரை மாத்திரம் நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு இருக்கிறது. எண்ணி இருக்கிற காரியங்கள் நிறைவேறும். மனுஷரால் கூடாதது, உலகத்தால் கூடாதது, அதிகாரிகளால் கூடாதது ஆண்டவரால் கூடும். பிரியமானவர்களே, அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர். 138ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 48ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலமும் நம் தேவனாயிருக்கிறார், மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். எனவே மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிற இடத்திலே முழு நம்பிக்கையாயிருங்கள், முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் நிச்சயம் சீர்கெட்டு போவதில்லை, நிலை குறைந்து போவதில்லை. அவர்கள் காக்கப்படுவார்கள், அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். யாரெல்லாம் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்கள் யாவரையும் உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் ஏறி இருக்க பண்ணினார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள். அவரை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரை நம்பியிருங்கள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருப்பார்கள். எனக்கோ அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலமாயிருக்கிறது என்று சொன்ன தாவீதுடைய வார்த்தையின்படியாக அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை நம்பியிருங்கள்.
அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயம் இடறி விடுவதில்லை, எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய சுயபுத்தின் மேல் இல்லாதபடிக்கு, உங்களுடைய நம்பிக்கை மனுஷர் பேரில் இல்லாதபடிக்கு, எங்களுடைய நம்பிக்கை சொத்து உடைமையின் மேல் இல்லாதபடிக்கு, உங்களுடைய முழு நம்பிக்கை ஆண்டவரே உங்களை மாத்திரம் காணப்பட, அதன் நிமித்தமாக எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறி இருக்க பண்ணி, எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்கள் காரியங்களை தந்துருளி எங்களுக்கு ஆண்டவரே என்று உதவியாக இருக்க போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, சத்துருடைய தந்திரங்களுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவித்தருளும்படியாக அன்று தானியேலோடு இருந்தது போல, இருந்தது போல எங்களோடும் இருந்து எங்களை ஆதரித்து நடத்த வேண்டும் என்று நம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.